பெங்களூரு கைலாச ஆசிரம மகாசம்ஸ்தானத்தின் பீடாதிபதியும் பன்மொழி வித்தகரும் குருநாதர் திருச்சி மகாசுவாமிகளின் அடிச்சுவட்டில் ஆசிரமத்தை நிர்வகிப்பவருமான பரம பூஜ்ய ஸ்ரீ 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 ஜெயேந்திரபுரி மகாசுவாமிகளே ஆசி உரை வழங்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். कैलासमठाधीशं तिरुच्ची स्वामीयतीश्वरं भावातीतं भवहरं वन्देऽहं परमं गुरुं साधुप्रियं कृपाब्धिं च शान्तमूर्तिं तपोनिधिं शिष्यप्रशिष्यरूपेण बोधकं गुरुमाश्रये. शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि. अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यप्रभवति. षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूनुं सुरसैन्यनाथं गुहं सदा शरणमहं प्रपद्ये. எல்லோருக்கும் மிக மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இந்த அற்புதமான திருப்புகழ் ஆன்மீக பெருவிழாவில் இதனை நேரம் அற்புதமான சொற்பொழிவை ஆற்றிய திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் திருமதி இளம்பிறை மணிமாறன் அவர்களுக்கும் முருகப்பெருமான் நீண்ட ஆயுளை கொடுத்து அவர்களுக்கு எல்லா விதமான கீர்த்தியையும் சுகத்தையும் கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அவர்கள் அற்புதமாக இங்கு இந்த அவையில் அற்புதமாக முன்னிட்ட சொற்பொழிவை கேட்பதற்கு நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் இருந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கும் முருகப்பெருமான் எல்லா விதமான நலத்தை கொடுக்கணும் என்று பிரார்த்திக்கிறேன். வடநாட்டில் ஒரு மகான், அந்த மகான் பட்டினத்தாரின் வரலாறில் கூட ரொம்ப முக்கியமான ஒரு பாகத்தை அடைந்திருக்கிறார். தமிழ் மொழியில் அவர் பேர் பத்ரகிரி மகாராஜர் என்றும், வடநாட்டில் பர்திருஹரி என்றும் சொல்லுவார்கள். அவர் அந்த பர்திருஹரி என்ற ராஜா அவர்கள் 3 சதகங்களை எழுதியிருக்கிறார்கள். சதகம் என்றால் 100 பாடல்கள் உள்ள ஒரு பாடல், ஒரு ரசனைக்கு சதகம் என்று பெயர். முதல் சதகத்துக்கு ஸ்ருங்கார சதகம் என்று பெயர், 2வது நீதி சதகம் என்று பெயர், 3வது வைராக்கிய சதகம் என்று பெயர். இந்த 3 சதகங்களை யாராவது படித்தார்கள் என்னால் அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுகங்களோடையும் ஒரு அனுபவம் வந்து, அதன் பிறகு இந்த மனித வாழ்க்கை முடிந்த பிறகு என்ன ஆகப் போகிறது என்ற ஞானமும் உண்டாகும் என்றது என்னுடைய அனுபவம். அந்த 3 சதகங்களை படித்தப்போ அதில் ஒரு முக்கியமான அம்சத்தை அவர் சொல்கிறார். வைராக்கிய சதகத்தில் போகே ரோக பயம், இந்த உலகத்தில் இருக்க எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கிறதுல என்ன விதமான பயம் இருக்குனாக்கா, போகத்தினால் ஒரு ரோக பயம் இருக்கிறதாம்.
ஐம்புலன்களால் உண்டாகின்ற சுகத்தை நாம் மறுபடியும் அனுபவித்து கொண்டே இருந்தால் அதிலிருந்து நமக்கு ஒரு பயம் உண்டாகிருந்தான்னா போகே ரோக பயம். ரொம்ப ருசியான பொருள்களை நாம் அளவில்லாமல் புசிப்போமானால் அதிலிருந்து வர்றது என்னன்னாக்கா ரோகம் வரும். அதே மாதிரி இந்த காலத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் இல்லை திரைப்படங்கள் இல்லை டிவி என்பதை நாம் கண்ணால் பார்த்து கொண்டே இருந்தோமானால் கண்ணு கெட்டுப்படும், ரோகம் வரும். காதால் நிரந்தரமாக நாம் இந்த காது நல்ல விஷயங்களை தவிர வேறு எல்லா விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்தோம், அதனிலிருந்து ரோகம் வரும். அதே மாதிரி மூக்கால் நாம் வாசனைகளை, ரொம்ப வாசனையான பொருள்களை, மத்தியபான பொருள்களை நாம் வாசனை அனுபவித்து கொண்டே இருந்தோம்னா அதனாலையும் ரோகம் வரும். இப்படி தொடு உணர்வாலையும் நமக்கு ரோகம் வரலாம் என்பதை அவர் எடுத்து சொல்கிறார். போகே ரோக பயம். அப்போது ஐம்புலன்களை அடக்கி எல்லா மகான்களும் நமக்கு சொல்லியிருக்கிற மாதிரி ஐம்புலன்களை அடக்கி நாம் என்ன வாழ முடியுமா என்ற ஒரு வினா. பூரணமாக அடக்கி கொண்டோமானால் அப்போது எந்த விதமான இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டாம் என்ற அதுக்கு பொருள். அப்படி இல்லை. அதற்கு பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் சொல்கிறார், யுக்த ஆஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. துக்கத்தை நீக்கக்கூடிய ஒரு யோகம் என்னவென்றால் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், ஆனால் அளவோடு அனுபவிக்க வேண்டும் என்றுதான் அதோட தாற்பயம். யுக்தம் அப்படின்னால் அளவுன்னு அர்த்தம். யுக்தம்னால் சரியான அளவில் அனுபவிக்க வேண்டும் அப்படி தான் அர்த்தம். யுக்த ஆஹார விஹாரஸ்ய, ஆகாரம் என்றால் உணவு, விஹாரம் என்றால் பல்வேறு செயல்கள். யுக்த சேஷ்டஸ்ய, சேஷ்டை என்றாலும் ஒரு விதமான செயல்தான். கர்மசு, கர்மம் என்றாலும் ஒரு விதமான செயல்தான். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய, நித்ரையிலும் தூக்கத்திலும் ஒரு அளவு, விழித்திருப்பதும் ஒரு அளவு. அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. அப்போ தான் உனக்கு துக்கத்தை நீக்கக்கூடிய யோகம் உனக்கு சித்திக்கும் என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். இப்போ போகே ரோக பயம், அதில் என்ன ஒரு கருத்து இருக்குன்னாக்கா, நீ போகத்தை அளவோடு அனுபவிப்பாயாக. இன்னொரு விஷயம் சொல்கிறார் அவர், நல்ல குலத்தில் பிறந்தோம்னாக்கா நமக்கு தான் அந்த பயமே இல்லையே. ஏன்னா அவங்க எல்லாம் நல்ல பண்பாடை சொல்லிக் கொடுப்பாங்களே, இவ்வளோ தான் சாப்பிடணும். நல்ல குலத்தில் பிறந்தோமானால், நம்மளுடைய பிறப்பே நல்ல குலத்தில் இருந்தாக்கா அந்த குல பண்பாடுனாலே நம்ம நல்ல விஷயங்களை கற்றுப்போம் இல்லையா. எந்த குலத்தில்ப்பா பிறந்தேன்னு கேட்குறது என்ன அபிப்பிராயம்னாக்கா, உன்னுடைய பண்பாடு என்ன, அந்த உன்னுடைய சம்ஸ்கிருதி, வாட் இஸ் யுவர் கல்ச்சர், அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ நல்ல குலத்தில் பிறந்தாக்கா கண்டிப்பாக நமக்கு நல்ல பண்பாடு இருக்கும். அப்போ நமக்கு பயம் இல்லையே அப்படின்னாக்கா அதுலேயும் ஒரு பயம், குலே சுதி பயம். நல்ல குலத்தில் பிறந்து உனக்கு நீ தெரிந்தோ தெரியாமலோ அந்த குலத்துடைய மரியாதைக்கு ஏதாவது வித்தியாசமாக நீ நடந்து கொண்டாயானால் அந்த குலத்திலேருந்து உன்னை விலக்கி விடுவாங்க. ஒரு குருவி இருக்குது தெரியுமா, குருவி. அந்த குருவியை நாம் ஒரு சின்ன பிள்ளை குருவியை நாம் ஏதாவது தொட்டு விட்டோமானால் அந்த தாய் தந்தைகள் மறுபடியும் அந்த குருவியை உள்ளே சேர்க்காது. ஏனென்றால் அந்த குலத்துக்கு அது விரோதமானது. ரெண்டாவது குலே சுதி பயம். அப்போது நல்ல பண வசதி இருந்தாக்கா நமக்கு பயம் இருக்காது இல்லையா. பணம் இருந்தால் இன்றைக்கி தான் பணத்தால் எதை வேணாலும் வாங்கலாம் இல்லையா. பண வசதி இருந்தால் நமக்கு பயம் இருக்காது அப்படின்னு நினச்சோம்னா அதுலேயும் பயம் இருக்கா. என்ன பயம்னாக்கா, வித்தே நிருபாலாத் பயம். நிருபாலக அப்படின்னாக்கா கவர்மெண்ட், ராஜா. நல்ல பண வசதி இருந்தாக்கா கண்டிப்பாக கவர்மெண்ட் கிட்ட தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கும் ஐடி தான், இன்கம் டேக்ஸ் அதுக்கும் ஐடி தான். ஐடி பயம் இருக்குமா நமக்கு, ஐடி பயம். நல்ல பணவசதி இருந்தாலும் பயம். வித்தே நிருபாலாத் பயம். போகே ரோக பயம் குலே சுதி பயம் வித்தே நிருபாலாத் பயம். சரி, மௌனமாக இருந்துடலாம், ஒன்றும் பேசுகிறதே வேண்டாம், மௌனமாக இருந்துடலாம். இதை பேசினா தானே வேண வருதே, பேசவே வேண்டாம். மௌனமாக இருந்தால் என்ன பயம்னாக்கா தைன்ய பயம். மௌனமாக இருந்தால் யாரும் உங்களை விசாரிக்கவே மாட்டாங்க, யாருமே உங்களை விசாரிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வியாபாரம்ன்றது மௌனத்தால் பண்ணவே முடியாது. எந்த விதமான வியாபாரமும் நம்ம மௌனத்தால் பண்ண முடியாது. மௌனே தைன்ய பயம். சரி, வேறு ஏதாவது வழி இருக்கா? மௌனே தைன்ய பயம்.
நல்ல குணமான ஆயிடலாம். நல்ல குணங்களை இப்போ அருணகிரிநாதர் அவருடைய பூர்வ வாழ்க்கையும் பின் வாழ்க்கையும் நம்ம பார்த்தோம்னா, பூர்வ வாழ்க்கையில் அவர் எந்த விதமான நியமங்களை அனுசரிக்காமல் வாழ்ந்தவர். பின் வாழ்க்கையில் முருகனோட அருள்னால, முருகப்பெருமானுடைய அருள்னால அவருடைய வாழ்க்கையை மாறிப்போச்சு. அப்போ குணவானாக நாங்கள் முதலே இருந்துட்டோம்னாக்கா, முதலே குணவானாக இருந்துடலாமே நம்ம அப்படின்னா, குணே கலபயம், அதுலேயும் ஒரு பயம் இருக்கான். நல்ல குணவானாக இருந்தால் கூட துஷ்டர்கள் நம்மளை கண்டிப்பாக காட்டுவாங்களாம். பாரு, அப்பா சம்பாரித்த பணத்தெல்லாம் தானம் பண்ணிட்டு இருக்கான் பாரு. நல்ல குணம், தானம் பண்ணுற ஒரு நல்ல குணம் இருந்தாலும் வேறவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, பாரு நல்ல சம்பாரித்து வச்ச பணத்தை எல்லாம் இவன் தானமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான் பாரு. அப்படி அதுலேயும் குறைய பார்ப்பாங்களாம். குணே கலபயம். சரி, நல்ல பலத்தை சம்பாதிக்கலாம். வில் பிகம் பாடி பில்டர்ஸ். எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரி பலத்தை சம்பாதிக்கலாம். பலே ரிப்பு பயம். நல்ல பலம் இருந்தால் கூட அதில் வைரியோட பயம் இருக்கான். நம்ம பகையாளர்கள் இருக்காங்களே, அவங்க அவங்களும் நம்மளோட அதிகமான பலம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால் அதுலேயும் பயம் இருக்குது. சரி, இந்த உடலை நாம் எல்லா விதமான சிகிச்சை பண்ணி, ஹோமியோபதி, அலோபதி, ஆயுர்வேதம், சித்த வைத்தியம், இதனால் நம்ம சிகிச்சை பண்ணி இதை நல்லா எந்த விதமான ரோகம் வராத மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னாக்கா, இந்த காயத்திலேயே ஒரு பயம் அடங்கியிருக்கு. அது என்னன்னாக்கா மரண பயம். காயே கிருதாந்தாத் பயம். இந்த மாதிரி எல்லா வஸ்துகளையும் பயம் இருக்கு. ஒரே ஒரு வஸ்து தான் பயம் இல்லை. எது என்னன்னாக்கா வைராக்கியமே வாபயம். நீ வைராக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு பயம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் ஞானம் என்ற பற்றி திருமதி மணிமாறன் அவர்கள் எவ்வளோ அழகாக எடுத்து சொன்னார். அந்த ஞானத்துக்கு மூல காரணமே என்னன்னாக்கா, அந்த ஞானோதயம் ஆகணும்னாக்கா அதுக்கு வேண்டிய ஆதாரமே வைராக்கியம்தான். வைராக்கியம் ஞான லட்சணம் அப்படின்ட்டு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வைராக்கியம் வரணும்னாக்கா சும்மா வராது. வைராக்கியம் என்ற சொல்லிலே அடங்கியிருக்கிறது என்னாக்கா, ராகம் இல்லாமை. ராகம் என்றால் பற்று. இந்த பற்று இல்லாத ஒரு நிலை நமக்கு வந்தால் மட்டும்தான் ஞானோதயம் ஆகுமே தவிர, அந்த பற்று இருந்தால் கண்டிப்பாக ஞானோதயம் ஆகவே ஆகாது. பத்ரிநாத் கோயில் இப்போ எல்லோரும் உங்களுக்கு தெரியும். ரொம்ப பத்ரிநாத், அமர்நாத் கோயிலெல்லாம் பெரிய ஒரு விபத்து ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த கோவிலுக்கு எவ்வளோ தூரம் இருக்கிற கோவிலுக்கு கூட நம்ம போய் அங்கே வழிபட்டோம். ஆனாலும் கூட நம்ம மனசில் பற்று இருந்தால், இந்த உலகத்தில் எந்த விஷயத்துலையும் பற்று இருந்தாக்கா கண்டிப்பாக நமக்கு ஞானோதயம் ஆகாது. அப்போ அந்த பற்றை நீக்கக்கூடிய வழி ஏதாவது இருக்கான்னா, அதற்குத்தான் மகான்களாக நம்மளை ஒரு எளிமையான ஒரு வழியை காட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் பற்று இருக்கணும். ஆனால் அந்த பற்று இருக்கிற இடம் மட்டும் மாறணும். பற்று வேணும். ஏன்னா இது இயல்பு. மனிதனுடைய இயல்புனாலே ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு பற்று என்பது வந்துடும். ஆனால் அந்த பற்றை மாற்றிக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்குது. we can change the object of attachment. And when we change the object of attachment, then our life changes. அதுதான் அருணகிரிநாதருடைய லைஃபுடைய பரிபூர்ணமான கருத்தே. அதுதான் அவருக்கு எந்த நாள் வரைக்கும் அவருக்கு பற்று இந்த உலக ஐம்புலன்கள் இருக்கிற இன்பங்களே அந்த பற்று இருந்ததோ அதுவரை அவர் அருணகிரிநாதராகலை, அருணகிரி தான். ஆனால் எப்போ அவர் அந்த எதுவுமே வேண்டாம், இந்த வாழ்க்கையே கொஞ்சம் கூட அர்த்தமில்லாத வாழ்க்கை, ஐம்புலன்களையும் நிரந்தரமாக நம்ம போயிட்டோம், இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாதுன்னு உணர்ந்து, அவருடைய சகோதரியர் சொன்ன வார்த்தையினால் உணர்ந்து அவர் எப்போ தன்னுடைய வாழ்க்கையை அழிக்க போகிறாரோ அது வைராக்கியத்தினால தான் அழிக்க போகிறாரு. இந்த வைராக்கியம் வந்த உடனே ஞான பண்டிதரான முருகரே அவரை தாங்கிக்கிறார்கள். இந்த ஞான பண்டிதரான முருகரை நாம் அடைய வேண்டுமானால், கர்நாடகத்தில் ஒரு நல்ல பெரிய ஒரு மகானாக இருந்தார். அவர் பேர் புரந்தரதாசர். இந்த புரந்தரதாசர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அந்த பாட்டில் சொல்கிறார், அவருடைய வழிபாடு தெய்வம் பெருமாள். புரந்தரதாசருடைய வழிபாடு தெய்வம் பெருமாள். அவர்கிட்ட சொல்கிறார், அவரை ரங்கான்னு கூப்பிடுறார். அவர் எனகு ஆணே ரங்கா நினகு ஆணே. ஹே ரங்கா, எனக்கும் ஒரு ஆணை இருக்குது, உனக்கும் ஒரு ஆணை இருக்குது. என்னன்னாக்கா, எனகு நினகு இಬ್ಬರಿಗೂ நின்ன பக்தர ஆணே. எனக்கும் உனக்கு ரெண்டு பேருக்கு ஒரு ஆணை இருக்குது. என்னன்னாக்கா, பக்தர்களுக்கு நீ கொடுத்துருக்கிற அபயம் என்ற ஒரு ஆணை இருக்கு பாரு, அந்த ஆணை நமக்கு ரெண்டு பேருக்கும் அப்ளை ஆகுது. நான் ஏதாவது தீய ஜனங்களோட சேர்ந்தால், தீய செயல்களை செய்தால் எனக்கு ஆணை. ஆனால்
தீயர்கள்கிட்ட நான் போகிற மாதிரி நீ செஞ்சேன்னாக்கா உனக்கு ஆணை. அது தீய ஜனங்களோட கிட்ட அவங்க நெருங்கி போகிற மாதிரி நீ ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாயானால் அது உனக்கு தான் ஆணை. அதனால் நீ என்னை காப்பாற்று, என்னுடைய ஆணையை நான் காப்பாற்றிக்கிறேன், உன்னுடைய ஆணையை நீ காப்பாற்று. இது ரொம்ப அருமையான ஒரு பக்தி. கடவுளோட கூட நம்ம எந்த மாதிரி என்ன விதமான ஒரு சம்பந்தத்தை நாம் வைத்திருக்கிறோமானால், கடவுள் எப்பொழுதுமே எல்லா இடத்துலையும் முருகப்பெருமான் எங்கே இருக்காருன்னு கேட்டோம்னா திருமதி மணிமாறன் அழகாக சொன்னாங்க. திருச்செந்தூருக்கு முருகனுடைய செருப்பை எடுத்து நல்லா அழகாக சொன்னாங்க. ஆனால் என்னால் திருச்செந்தூருக்கு போகவே முடியலையே, நான் என்ன பண்ணேன்? திருச்செந்தூருக்கு போக முடியல, திருத்தணிக்கு போக முடியல, பழமுதிரி சோலைக்கு போக முடியல, என்னுடைய கதி அப்படி இருக்கு, என்னால் போக முடியலையே. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதுக்காக தான் மனசுன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மனசில் வச்சு முருகனை நினைச்சோமானால் கண்டிப்பாக அந்த முருகர் திருச்செந்தூரில் மட்டும் இருந்தானா வரமாட்டார். ஆனால் எல்லா இடத்துலையும் எப்பவும் இருக்கிறதுனால அந்த முருகர் கண்டிப்பாக தோன்றுவார். அதே வினாடியிலே அவர் தோன்றுவார். தோன்றி நமக்கு எல்லா விதமான நலத்தை உண்டு பண்ணுவார். எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்போ பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கார். அந்த முருகப்பெருமான் கூட எல்லா இடத்துல இருக்கிறதுனால இன்னொரு சுலபமான வழியை கூட மகான்களும் பரமாத்மா நம்ம கொடுத்துருக்க. என்னன்னாக்கா, அதுதான் நாம சங்கீர்த்தனம். அந்த பெருமானுடைய மகிமையை புகழை நாம் பாடிக்கொண்டே இருந்தோமானால் எவ்வளோ விஷயம் வருது. இப்போது இன்னைக்கு 13 ஜூலை 2013. இப்போ இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் வேறு எங்கேயாவது இருந்திருக்கிறாமில்ல? நீங்கள் எத்தனை நேரம் இங்கே இருந்தீங்களோ இந்த நேரம் பூரா வேறு எங்கேயாவது இருந்திருக்கலாம், இல்லை வீட்டில் இருந்திருக்கலாம், டிவி பார்த்துருக்கலாம், வேறு ஊருக்கு போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி பேசியிருக்கலாமே. ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே இருந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அவருடைய அருள் உங்கள் மேலே இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருப்பாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது நம்ம ஆசிரமத்தில். அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு கேள்வி என்னன்னாக்கா, எது நிஜமாக உண்மையானது? மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கா? அவன் தன் விதியை மாற்றிக்கொள்ள முடியுமா, இல்லை விதி தான் பெருசா? இப்படி ஒரு வினா. இப்போ விதியை மாற்ற முடியுமா அப்படி கேட்டாக்கா என்ன அர்த்தம்? தலையெழுத்தை மாற்ற முடியுமான்னு அர்த்தம். அதுக்கு தலையெழுத்துன்னு எது சொல்கிறோமோ அதை மாற்ற முடியுமா அப்படின்னு அர்த்தம். அப்போ தலையெழுத்து என்ற சொல்லுக்கு இங்கிலீஷில் டெஸ்டினி, ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபேட்ன்றது ஃபிக்ஸட்னு அர்த்தம். யார் விதியில் நம்புகிறாங்களோ அந்த விதி என்பது நிச்சயமானது, அது நடந்தே தீரும் என்று தானே அர்த்தம். அதுக்கு அப்படி விதி இருந்தால் எது நிச்சயமோ அதை மாற்ற முடியாதுன்னு தானே அர்த்தம். அப்போ எப்படி முருகப்பெருமான் நம்ம விதியை மாற்ற முடியும்? அவரால் நம்ம விதியை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா, இந்த விதி என்றது யாரால் எழுதப்பட்டதுன்னு கூட எடுத்து சொன்னாங்க. யாரால் எழுதப்பட்டது? விதி பிரம்மாவால் எழுதப்பட்டது. இப்போ பிரம்மாவுக்கு எந்த ஆற்றல் உண்டோ, எந்த சக்தி உண்டோ, அதோட மீறின சக்தி யாருக்கிட்ட இருக்கோ அவரால் தான் இது மாற்ற முடியும். இப்போது பிரசிடெண்ட் வேற அவருக்கு கீழே இருக்கிற யாராவது ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை மாற்றுறதுக்கு அவருக்கு சக்தி உண்டு. பிரைம் மினிஸ்டருக்கு அவருக்கு கீழே இருக்கிற யாராவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை மாற்ற சக்தி உண்டு அவர்களுக்கு. அதே மாதிரி பிரம்மாவுக்கும் மேன்மையானவங்க மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர, பிரம்மனுடைய சிருஷ்டியில் அடங்காதவர்கள், பிரம்மனுடைய சிருஷ்டிக்குள்ள யார் அடங்குறதுலையோ அவங்க மட்டும்தான் மாற்ற முடியும். அதனால் திரிமூர்த்திகள் அந்த திரிமூர்த்திகளில் பிரம்மா ஒருத்தர். சிவன் பிரம்மாவுடைய விதிக்கு அடங்கப்பட்டவர் அல்ல. அதே மாதிரி விஷ்ணு பிரம்மாவுடைய விதிக்கு எழுதப்பட்ட விதிக்கு அடங்கப்பட்டவர் அல்ல. அவங்களுடைய சக்திகள் கூட சிவனுடைய சக்தியான பார்வதியும் பிரம்மாவுடைய தலையில் எடுத்துக்கு அடங்கப்பட மாட்டார்கள். அதே மாதிரி விஷ்ணுடைய சக்தியான லக்ஷ்மி கூட பிரம்மாவுடைய எழுத்துக்கு அடங்க மாட்டார்கள். பிரம்மனுடைய சக்தியான சரஸ்வதி கூட பிரம்மாவுடைய தலையில் எழுத்துக்கு அடங்கப்பட மாட்டார்கள். அப்போது சிவபெருமானாலேயும் சிவபெருமானுடைய மற்றும் சக்தியுடைய சங்கமத்தினால அவருடைய இருவர்களால் உண்டான ஆறுமுக பெருமான் நிச்சயமாக பிரம்மாவுக்கு மேற்பட்டவர். அதனால தான் முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயமாக தலைவிதி மாறும் என்றது உறுதியானது. அதை மாற்றக்கூடிய வழி என்ன? அதை மாற்றக்கூடிய வழி என்னன்னாக்கா, கொஞ்சம் நமக்கு இருக்கிற சுதந்திரம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் சுதந்திரம் இருக்குது. இப்போ என்னென்ன சுதந்திரம் இருக்குது நம்ம பார்க்கலாம். திருப்புகழ் ஆன்மீக இந்த பெருவிழா பற்றி
முதல்ல உங்களுக்கு எனக்கு 6 மாதம் முன்னாலே தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து சொன்னார், யார், நாகேஷ்ன்றவர் வந்து சொன்னார், 6 மாதம் முன்னாலே வந்து ஒரு திருப்புகழ் ஆன்மீக பெருவிழா இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக சுவாமி வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு காரணம் வந்து இங்கே பின்னாடி உட்காந்துருக்காங்க ஒரு தாய், அவங்க வந்து மகாதேவம்மன். அவங்க தான் சொல்லி ஒரு தடவை திருப்புகழ் பாடல் நம்ம மடத்தில் ஏற்பாடு பண்ணாங்க, நம்ம சத்சங்கத்தில் ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்து நான் சொன்னேன், கண்டிப்பாக இது இன்னொரு தடவை ஏற்பாடு பண்ணணும்னு சொன்ன உடனே அவங்க வந்து சாமி வருவீங்களா, கண்டிப்பாக வருவீங்களா சென்னைக்குன்னு, நிச்சயமாக வருவேன்னு சொன்னேன். இப்போது 6 மாதத்துக்கு முன்னால் என்னுடைய காதில் ஒரு சொல் விழுந்தது, சுவாமி இந்த மாதிரி சென்னையில் திருப்புகழ் பெருவிழா ஏற்படுத்த போகிறோம், 6 மாதம் நான் ஞாபகம் வச்சுங்க, காதில் வந்து விழுது. இது வரத்துக்கு காரணம் யார்? இது வரதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஏதோ விதத்தில் இப்போ முருகப்பெருமானுடைய கருணை நம்ம மேல் இருக்கிறதுனால அந்த சொல் வந்து நம்ம காதில் விழுது. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த 6 மாதத்துக்கு முன்னாலே டைரியில் எழுதி வச்சாச்சு, என்ன 13ஆம் தேதி 14ஆம் தேதி நான் இங்கே தான் இருப்பேன்னு எழுதி வச்சாச்சு. இப்போ அது எழுதினது அந்த காதில் விழுந்த சொல்லை கேட்டு தான் நான் எழுதி வச்சேன். அப்போது 6 மாதத்துக்கு முன்னாலேயே 6 மாதத்துக்கு பிறகு என்ன நடக்க போகிறது, என்னுடைய விதி என்ன இருக்குது, யார் முடிவு பண்ணா? நான் தான் முடிவு பண்ணேன். நான் தானே முடிவு பண்ணேன். 6 மாதத்துக்கு முன்னால் 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறதுன்னுட்டு கேலண்டரில் எழுதி வச்சாச்சு. 13ஆம் தேதி நான் சென்னையில் இருப்பேன், 14ஆம் தேதி நான் சென்னையில் இருப்பேன்னு எழுதி வச்சாச்சு. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது மாதிரி பெருவிழா இருக்குன்னு தெரிய வந்ததோ அப்போ நீங்களும் குறிச்சிக்கிட்டீங்க, நிச்சயமாக 13ஆம் தேதி 14ஆம் தேதி நான் வரணும்னு குறிச்சிக்கிட்டீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, விதியை நாம் மாற்றுற மாதிரி தெரியுது, நம்மளே உருவாக்குற மாதிரி தெரியுறது, நம்ம தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னால் உங்களுக்கு தகவல் சொன்னவங்க யார்? அந்த தகவல் சொல்கிறதுக்கு யார் சொன்னாங்களோ தகவல், அதுதான் கடவுள் வந்து நமக்கு தகவல் சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது அப்படின்ட்டு வந்து பெருமானே வந்து வேறு ரூபத்தில் வந்து சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு பிறகு வந்த சுதந்திரத்தை நாம் பயன்படுத்தி, அதுக்கு பிறகு இருக்க சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம எழுதி வச்சிடறோம். இன்னொரு உதாரணம், இதுக்கப்புறம் நீங்கள் 13, 14 நீங்கள் வரணும்னு எழுதி வச்சுட்டீங்க, ஆனால் 12ஆம் தேதி உங்களுக்கு ஒரு தகவல் வருது, நீங்கள் போக முடியாமல் வந்துடுறது. ஏதோ ஒரு தகவல் வந்து 13ஆம் தேதி இங்கே வரணும், அவங்களால வர முடியறதில்லை, அது யாருடைய செயல்? ஏதோ ஒரு தகவல் வருது, அந்த தகவல்னால நீங்கள் வர முடியறதில்லை, அதுவும் கடவுள் செயல். அதனால் விதி என்பது கடவுள் செயல், விதியை மாற்றுபவது என்றதும் கடவுள் செயல். ஆனால் இது இடையில மட்டும் ஒரு தோற்றம் மாத்திரம் நமக்கு இருக்கும், நம்ம தான் செய்கிறோம். அந்த நம்ம தான் செய்கிறோன்ற ஒரு தோற்றம் வந்து அதிகமாக போயிட்டாக்கா அது அகங்காரமாக மாறி போய்டுறது. நான் செய்கிறேன் நினச்சிட்டு இருக்கும்போது அது அகங்காரமாக மாறிடுறது. இந்த அகங்காரமாக மாறிப்போன உடனே நமக்கு பல துன்பங்கள் உண்டாகிறதுனால, அதனால் நிரந்தரமாக இந்த திருப்புகழ் முருகப்பெருமானுடைய புகழை அற்புதமாக எழுதி நமக்கு நம்ம நாவால் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிற அருணகிரிநாதர் எவ்வளோ தான் நம்ம போற்றினா கூட அது ரொம்ப குறைவாக தான் ஆகும். அது இப்போ அருணகிரிநாதர் வந்து 15ஆவது நூற்றாண்டில் இருந்தார், 15ஆவது நூற்றாண்டில் இருந்தார். அதற்கு பிறகு வந்தவர்கள் ஏஎஸ் ராகவன் குருஜி அவர்கள். அதற்கு பிறகு வந்த எத்தனை பேர்கள் வந்து இந்த திருப்புகழை பாடுறதுக்கு வேண்டி ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் எல்லாரும் கூட அருணகிரிநாதருடைய அவதாரமே தான் என்று என்னோட உறுதியான ஒரு நம்பிக்கை. அருணகிரிநாதர் வந்து அதை இயக்கினார், இந்த திருப்புகழை இயக்கினார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் மறைந்து விட்டார். ஆனால் இன்னைக்கு அந்த திருப்புகழை நாம் பாடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் யாருன்னாக்கா ஏஎஸ் ராகவன் குருஜி தான் காரணமாக இருக்கார். அதுவும் எத்தனையோ பேர் பாடிட்டு இருக்காங்க திருப்புகழ், ஆனால் எல்லாரும் பாடுற மாதிரி ஒரு நிச்சயமான ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் வச்சு அதற்கு ராகத்தையும் தாளத்தையும் சேர்த்து எந்த வரியை 2 தடவை சொல்லணும் அது கூட அண்டர்லைன் பண்ணி அந்த ஒரு பாடலுக்கு ஒரு நம்பரை கொடுத்து அது ஒரு இண்டெக்ஸ் கொடுத்து தமிழ்லையும் பண்ண சொல்லி இன்னைக்கு கன்னடத்துலையும் வந்தாச்சுனாக்கா அது ஒரு பெரிய ஒரு சாதனை. இன்றைக்கி கார்த்தால பார்த்த காட்சி ரொம்ப அருமையான காட்சி. என்ன காட்சி? நான் வந்து நீ கார்த்தால பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கும் போது நான் நினச்சேன், முதல்ல நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இந்த கூட்டத்தை பார்த்தா எல்லாமே ஆவரேஜ் ஏஜ் வந்து அபவ் 70 தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலான் இருந்தேன். ஆனால் கார்த்தால பார்த்தாக்க முடியறாகல வந்த சிறுமிகள் வந்து பார்த்தா உடனே மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு. இந்த பரம்பரை நிரந்தரமாக இப்படியே வரப்போகிறது.
இதனால் எவ்வளோ உலக நன்மை ஆக போகிறதுனாக்கா, நிச்சயமாக எப்போ நம்ம மனசை மாற்றிக்கிறோமோ நிச்சயமாக இந்த உலகத்தில் அமைதியும் நல்ல எண்ணங்களும் நல்ல ஜனங்களும் கூடிக்கிட்டே வருவாங்க. அப்போது உலகத்தில் இருக்கிற இந்த ஒரு கஷ்டம் இருக்குது பாருங்கள், இந்த கஷ்டங்கள்லாம் தானாகவே நீங்கி போயிடும். திருப்புகழ் பாடுறதுனால மட்டுமே கஷ்டங்கள், உலகத்தோடைய கஷ்டமே நீங்கி போயிடும். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க கஷ்டங்கள்லாம் நீங்கி போயிடுறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இந்த கூட்டத்தை எப்படி எந்த விதமான இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களோ இதே மாதிரி வருங்காலத்திலையும் கூட நிரந்தரமாக இந்த திருப்புகழ் பெருவிழா நடந்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த திருப்புகழ் கூட்டத்துடைய டெல்லி திருப்புகழ் அன்பர்கள், டெல்லியில் இருக்கிற அந்த சம்ஸ்தானத்துடைய பிரசிடெண்ட், செயலாளர்கள் எல்லாருக்கும் முருகப்பெருமான் எல்லா விதமான நலத்தையும் கொடுத்து நீண்ட ஆயுளையும் கொடுத்து அவங்களுக்கு எல்லா விதமான ஆற்றலையும் கொடுக்கட்டும் பிரார்த்தனை செய்து என்னுடைய 2 வார்த்தையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரி ஓம் தத் சத். இவர்களே திரு KN கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு இசை வழிபாடு, ஒரு விழா என்றால் சாதாரணமாக நாம் என்ன செய்வோம், முன்கூட்டியே ஓடி வந்து எங்கே உட்கார வேண்டும், முன்வரிசையில் உட்கார்பவர்கள் முன்வரிசையை தேடி செல்வார்கள், நாற்காலியை தேடுபவர்கள் நாற்காலியை தேடி செல்வார்கள், தரையில் அமர்பவர்கள் தரையில் இருந்து கொண்டு எங்கு இருந்தால் நன்றாக எல்லாம் எல்லாரையும் பார்க்கலான்னு பார்ப்போம். அதுதான் நம்ம பண்ணுறது. ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பின்னால், இந்த நிகழ்ச்சியை இப்படி நடத்துறதுக்காக பல அன்பர்கள் கருமமே கண்ணாயனார் என்று அந்த ஏற்பாடுகள்லேயே மும்முரமாக இருப்பாள். பாடும்போது அந்த பாட்டு அப்படி நடந்துன்னு பாடிண்டே போவாள். நீங்கள் பார்த்தேன்னா பாடும்போது அப்படி நடந்துட்டே பாடிண்டே, ஆனால் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் சிட்டையாக பண்ணிகிட்டு இருப்பாள். அதில் ஒரு அன்பர் நமது திரு KNK அவர், KNK என்று நம்மால் அன்பாக அழைக்கப்படும் திரு KN கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெங்களூரு வாசி, கர்நாடகா திருப்புகழ் அன்பர்கள் அமைப்பின் தலைவர். அவரை வரவேற்கிறோம். நன்றி நவிழல் என்னும் பெரும் பொறுப்பை அவர் மீது சுமத்துகிறோம். பரம பூஜ்ய ஸ்ரீ 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 ஜெயேந்திர பூரி மகாசுவாமி அவர்களே, பேராசிரியர் இளம்பரை மணிமாறன் அவர்களே, பத்திரிகை ஆசிரியர் திரு டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இங்கு குழுமியிருக்கும் எல்லா அன்பர்களே, ஏனைய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். முதலில் இந்த பத்திரிகையில் என் பேரை பார்த்தவுடன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து இந்த பேட்ஜ் ஒரு குத்தியிருக்காங்க, ஏன்னா செலிப்ரேஷன் கமிட்டி மெம்பர், அதனால் நம்ம ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கூப்பிட்ருக்கா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது, மழை திறந்த வெள்ளம் போல காலையில் பேசிய டாக்டர் சுதாசேஷன், மாலையில் பேசிய டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன், திருப்பதி இளம்பரை மணிமாறன், இவர்கள் மேல் திருஷ்டி பெற்றுவிடக்கூடாது என்று திருஷ்டி பரிகாரமாக என்னை சொல்லியிருக்கிறார்களோ என்று தோன்றியது. ஸோ மத்தார வழக்குப்படி முருகனின் அருள் என்னவென்றால், பொதுவாக வாங்கும் எனக்கோ இருகைகள், வழங்கும் உனக்கோ 12 கைகள் அப்படின்னு தான் வட்டார வழக்கு. அதில் இன்னைக்கு காலையில் பேசிய டாக்டர் சுதாசேஷன், டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன், திருமதி இளம்பரை மணிமாறன் 3 பேரும் கூறிய ஒரே பாடல், உன் சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரமட்டில் ஒருமுறை தியானம் வைக்க. அந்த ஒருமுறை தியானம் வைத்தாலே அவன் வழங்குவது நம்மளால் வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போதே முருகனுடைய அருள் கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் உண்டு. பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் அவங்க இப்போது அவர்களுக்கு ஆசி வழங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு பூஜ்ய சுவாமிஜி ஆசி வழங்கிய பிறகு நான் தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் கம்மிங் ஹியர் அப்படின்னு சொல்கிறது அர்த்தமே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ நாம் சொல்ல வேண்டிய நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னென்னா, இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம கடைப்பிடித்தோமானால் அவர்களுக்கு நமக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடன் செலுத்தி விட்டோம் என்று நினைக்கிறேன். திருமதி இளம்பரை மணிமாறன் சொன்னார்கள், எங்கள் பாட்டி இப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி. எங்கள் பாட்டியும் சொல்லியிருக்காங்க. எங்கள் பாட்டி என்ன சொல்லியிருக்காருனாக்கா,
எந்த பெரியாரை பார்த்தாலும் உடனே காலில் விழுந்து வணங்கி விடு அப்படின்னு. காரணம் வந்து என்னென்னா, அவங்க வாழ்த்தாட்டாலும் வைய மாட்டா அப்படின்னு. ஸோ அது மாதிரி எந்த பெரியாரை பார்த்தாலும் நம்ம காலில் விழுந்து வணங்குகிறோம், வணங்க வேண்டும், வணங்குகிறோம் இல்லை வணங்க வேண்டும். திருமதி இளமறை மணிமாறன் அவர்களும் டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களும் அவர்கள் கூறி எல்லா திருப்புகளும் அலங்காரங்களும் நமக்கு பரிச்சயம் உண்டு, அதனுடைய அர்த்தங்களும் நமக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் அதை பூராக கடைப்பிடிப்பதில்லை, அதனுடைய வழிமுறைகளை கடைப்பிடிப்பதில்லை. நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றி உரை என்னவென்றால், எங்கள் நன்றிக்கடனை நீங்கள் சொல்லிய ஆதாரங்களிலிருந்து வழிவிடாமல் நாங்கள் கடைப்பிடிப்போம் என்று உறுதியளிக்கிறோம் என்று நான் சொல்கிறேன். அதைத்தான் நான் சொல்ல முடியும் வழிய. தேங்க்யூ வெரி மச் ஃபார் மிஸ்ட் ஆஃப் யுவர் வெரி பிஸி ஷெட்யூல். தேங்க்யூ வெரி மச் ஹியர் ஃபார் கமிங் ஹியர் அண்ட் கிவிங் த லெக்சர் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு எனக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதன் கருத்துப்படி நடப்போம் என்று உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கிறேன். அதுதான் என்னுடைய நன்றி நபிலன். இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, நானும் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற வழியில் உள்ள கருங்குளம் என்ற கிராமத்தை சேர்ந்தவன். அதனால் திருச்செந்தூரை பற்றி மணிமாறன் கூறி வந்து போகிறது எனக்கு நல்லா திருச்செந்தூரை பற்றி மிக அழகாக தெரியும். அதனால் அந்த ஏரியாவிலே வளர்ந்தவன் ராஜர். கருங்குளத்திலும் ஒரு விசேஷம் உண்டு. வெங்கடாஜலபதி கோயில் ஒன்று, திருப்பதி பிரதிஷ்டை ஒன்று, அங்கேயும் நிறைய திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும். நான் இன்னொரு சாரி இல்லை, ஐ ரிக்வெஸ்ட் யுவர் பர்மிஷன் டு டயக்ரஸ் எ ஃபியூ பிட். கடந்த 4 வருஷங்களாக இன்னொரு சுவாமிஜி இன்னொரு சொன்னார், திருப்பூரெல்லாம் நீங்கள் பாடுறீங்க, நீங்கள் எல்லாம் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் தெரியறது. ஆனால் இன்னைக்கு காலையில் இளம் பிறைகள் வந்து திருப்புகழ் பாடினோடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படின்னு. அந்த ஒரு காரியத்தை நாங்கள் பெங்களூரில் ஆரம்பித்து மிக சிறப்பாக நடத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாக. முக்கியமாக இன்னொரு சொல்ல விரும்புகிறேன். நன்றி நவலல் அப்படிங்கும்போது நம்ம சித்ராமூர்த்தி அவர்கள் டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் சொற்பொழிவுக்கு பிறகும், இளமறை மணிமாறன் சொற்பொழிவுக்கு பிறகும் அதனுடைய சாராம்சத்தை கூறி அவர்களுக்கு ஏற்கனவே நன்றி கூறிவிட்டார்கள். நான் மேலும் நன்றி கூறுவதில் அர்த்தமே இல்லை, மறுபடியும் அர்த்தமில்லை. நாம் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாங்கள் குருஜி திரு ராகவன் அவர்கள் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஆற்றலுக்கு ஒரு குறைவும் வராமல் அவர் மறைவுக்கு பிறகும் நாங்கள் திருப்புகழை காப்போம் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறோம். இப்போது நாங்கள் பெங்களூரில் வந்து கடந்த 3 வருஷங்களாக நவீன முறையிலே சில கொண்டாட்டங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதிலே ஒன்று நவாகம், அதிலே குருஜி ஏற்றிய 501 திருப்புகழையும் பாடினோம். இன்னொன்று சப்தாகம், அதிலேயும் குருஜி ஏற்றிய 501 திருப்புகழை பாடினோம். இன்னொன்று வந்து புஷ்பாஞ்சலி, அதிலேயும் 501 பேர்கள் உட்கார்ந்து சண்முக சாஸ்திரநாமம் பண்ணி அதனுடைய புஷ்பத்தை பகவானுக்கு அர்ப்பித்து அதை சிறப்பித்தோம். இப்பொழுது இந்த வருடம் அக்டோபர் 2ஆம் தேதி காலை 6 மணியில் ஆரம்பித்து அக்டோபர் 3ஆம் தேதி காலை 6 மணி வரை குருஜி ஏற்றிய 503 பாடல்களையும் அகண்ட திருப்புகழ் என்ற பெயரில் சமர்ப்பிக்க இருக்கிறோம். உங்கள் ஆசிகள் தேவை. நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். இதனுடைய விவரங்கள் இன்னும் தீர்மானமாகவில்லை. தீர்மானம் ஆனவரை எல்லோருக்கும் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். பண்புடை சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து நிற்கும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நன்றி. குரு அருளாலும் குகன் அருளாலும் இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. காலையில் இருந்து இந்நேரம் வரை அமைதியாக இருந்து நிகழ்ச்சிகளை கண்டு களித்து அனுபவித்த உங்கள் யாவருக்கும் எங்கள் பாராட்டு. திருப்புகழிலேயே திளைத்த நாம் யாவரும்
நாளை நிகழ்ச்சிகளுக்கும் இதே போல் குழுமி மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூர பெருமாளை பாடி மகிழ்ந்து அவன் அருளை பெறுவோமாக. பரம பூஜ்ய ஸ்ரீ 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 ஜெயேந்திர பூரி மகா சுவாமிகளும் நாளை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறோம். நாளை நிகழ்ச்சி அதாவது 14/7/2013 ஞாயிற்றுக்கிழமை 7:15 மணிக்கு சுப்பிரமணிய சகஸ்ரநாம அர்ச்சனையோடு தொடங்குகிறது. பிறகு 9:30 மணிக்கு திருப்புகழ் இசை வழிபாடு திருப்புகழ் அன்பர்களால் நிறைவேறும். நன்றி.